Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 5 Electromagnetic Waves உள்ள important numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் அந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டரில் உள்ள எல்சி சர்க்கியூட்டில் இண்டக்டர்னுடைய வேல்யூ 1 மைக்ரோ ஹென்ரி, கெப்பாசிட்டர்னுடைய வேல்யூ 1 மைக்ரோ ஃபேரட். இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிட்டர் எமிட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னுடைய வேவ்லென்த் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். லெட் us see how to solve this problem. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து வைக்கலாம். கிவன் இண்டக்டன்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இண்டக்டன்ஸினுடைய சிம்பிள் எல். எல் இஸ் ஈக்குவல் டு 1 மைக்ரோ ஹென்ரி. இதை ஹென்ரியில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 micro is 10 to the power minus 6. 1 into 10 to the power minus 6 Henry. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. C is equal to 1 microfarad. இதையும் ஃபேரடில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். This is equal to 1 into 10 to the power minus 6 farad. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, we have to calculate the wavelength of the electromagnetic wave emitted by the transmitter. So we have to find the wavelength. வேவ்லென்த்தோடைய சிம்பிள் லாம்டா. வேவ்லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா டு பி யூஸ்ட். ரெண்டு ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் V இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு எஃப். இங்கே விங்கிறது ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், லாம்டாங்கிறது வேவ்லென்த், அண்ட் எஃப் இஸ் த ஃப்ரீக்வன்சி. We know that the frequency of LC oscillation, LC circuit வந்து டிரான்ஸ்மிட்டரில் இருக்குது. அந்த LC circuit ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசிலேஷன்ஸினுடைய ஃப்ரீக்வன்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு F is equal to 1 divided by 2 pi under root of LC அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுன்னா இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வேவ்லென்த்தை கால்குலேட் பண்ணுறது ஈஸி. விங்கிறது ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை எஃப் அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி டிவைடட் பை 1 டிவைடட் பை 2 பை அண்டர் ரூட் ஆஃப் எல்சி. ஸோ இது வந்து செகண்ட் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இதை நியூமரேட்டர் கொண்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு 2 பை இன்ட்டு அண்டர் ரூட் ஆஃப் எல்சி. எல்லோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, சியோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, பையோடைய வேல்யூ நமக்கு தெரியும் 3.14. V is the speed of the electromagnetic wave. Speed of the electromagnetic wave is 3 into 10 to the power 8. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get what is V? V is 3 into 10 to the power 8 into 2 into pi is 3.14 into under root of 1 into 10 to the power minus 6. This is L and C is 1 into 10 to the power minus 6. So இதை simplify பண்ணோம்னா we will get 3 into 2 into 3.14 10 to the power 8. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா we will get 10 to the power minus 6. 10 to the power 8 into 10 to the power minus 6 is 10 to the power 2. 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9, 9ஆல் 3.14 மல்டிப்ளை பண்ணால் we will get 18.84 into here we are having 10 to the power 2. So this is the wavelength of the electromagnetic wave emitted by the transmitter. Unit of wavelength is meter. So this is the answer for the given problem. இந்த ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.